let's see, today we talk about the topic of refrigeration. Okay, then refrigeration, what is mean by refrigeration? Refrigeration, it's a process of continuous cooling or extraction of heat to below the atmospheric temperature with the help of external work. Okay, and then principles of refrigeration, it is based on the second law of thermodynamics. The heat can be flow from cold body to hot body with the help of external source. அதாவது ஒரு கோல்டு பாடியிலேருந்து ஹீட் வந்து ஹாட் பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா கண்டிப்பாக வி நீட் சம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து தேவை. அதுதான் வந்து செகண்ட் லாவில் வந்து அதை தான் வந்து சொல்கிறாங்க. தென் ரெஃப்ரிஜிரேட்டர் மீன்ஸ் it is machine to produce the cold. It is a machine or device to produce the cold. It is used to remove the heat from ரெஃப்ரிஜிரேட்டட் ஸ்பேஸ். எங்கே நமக்கு தேவையோ அந்த ஸ்பேஸ்லேருந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அட்மாஸ்பியரிக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் ரெஃப்ரிஜிரேட்டரோட ஃபங்க்ஷன், ஒர்க். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ் டு ரிமூவ் த ஹீட் ஃப்ரம் த ரெஃப்ரிஜிரேட்டட் ஸ்பேஸ் and rejected to the atmosphere. Okay, hence it is maintain the temperature below the surrounding atmosphere. The atmospheric temperature விட below the temperature வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ரெஃப்ரிஜிரேட்டரோட ஃபங்க்ஷன். ஓகே, and then refrigerant means it is a working fluid used in the refrigerator. அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன ஒர்க்கிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து ரெஃப்ரிஜிரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமோனியா, மெத்தில் குளோரைடு, freon. So இதெல்லாம் example for the refrigerant. So and then tons of refrigeration means it is a unit of refrigerator, its freezing capacity. It is a freezing capacity. For example, it's defined as the rate of heat transfer that result in the freezing or melting. It is nothing but rate of heat transfer that results. இதனோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் மெல்டிங். இட்ஸ் டிஃபைன்ஸ் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஒன்று ஃப்ரீசிங் ஆகும் இல்லை மெல்டிங் ஆகும். அதுதான் வந்து டன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட். ஓகே, 1 tons of refrigeration equal to 3.5 kilowatt or 3.5 kilojoule per second or 210 kilojoule per minute. And then coefficient of performance is nothing but இது என்னன்னு பார்த்தீங்கன்னா coefficient of performance இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ மெஷர்மெண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரெஃப்ரிஜரேஷன். ஒரு ரெஃப்ரிஜரேஷனோட பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஃப்ரிஜரேஷனோட பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் கால்ட் அஸ் ஏ சிஓபி. இட்ஸ் ரேஷியோ பிட்வீன் த அவுட்புட் அண்ட் இன்புட். ஓகே, த வேல்யூ ஆஃப் சிஓபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. is the coefficient of performance. and then வந்து இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் டைப்ஸ் வந்து இட்ஸ் கிளாசிஃபைடு பை basically 2 types. and then one is based on the types of external work and then based on the usage. Based on the external work means is a mechanical energy. using the mechanical energy யூஸ் பண்ணி ஒரு ரெஃப்ரிஜரண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஒன்று cold air refrigeration, vapor compression refrigeration, and then using heat energy யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று simple vapor absorption, actual vapor absorption. and then based on the usage means primary refrigeration and then வந்து secondary refrigeration. ஓகே, இதில் வந்து the parts of refrigerator and their functions. இதில் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து டிஃப்ரெண்ட் மேஜர் பார்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எவாப்ரேட்டர், இன்னொன்று வந்து கம்ப்ரெசர், and then வந்து கண்டென்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா throttle valve, அப்சார்பர், பம்பு. these are the different types of refrigerator, different components of refrigerator. okay, and then uses of refrigeration uses என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் மேக்கிங். இது ரெஃப்ரிஜரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐஸ் மேக்கிங்கு, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் அண்டு மெடிசன்ஸு. ஸோ இதெல்லாம் கூல் பிளேஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏர் கண்டிஷனிங், கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷனிங்,
ப்ராடக்ட் அண்ட் ராக்கெட் ஃபியூவல்ஸ், தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் ஸ்டப்ஸு, டைரி ப்ராடக்ட்ஸ், இந்த சாக்லேட்ஸு, ராக்கெட் ஃபியூவல்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கூலிங் டெம்பரேச்சரில் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது ஏதோ அந்த ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி பர்ன், ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் இதில் வந்து மேஜராக ரெண்டு டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர். இந்த வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷனுக்கும் வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷனுக்கும் ஒரே ஒரு மெயின் டிஃப்ரெண்ட்டு தான். இந்த வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷனில் அந்த கண்டென்ட்டை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கம்ப்ரெசர் யூஸ் பண்ணுவாங்க. வேப்பர் அப்சார்ப்ஷனில் வந்து அதுக்கு பதிலாக வந்து ஹீட் வந்து யூஸ் பண்ணி ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இங்கே ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்ரெசர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷனில் வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹீட் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம பின்னாடி லேட்டராக வந்து பார்ப்போம் அப்சார்ப்ஷனை. இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெசரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ட்ரா ஆகிற வேப்பர் ஒரு ஃபியூவலை வந்து ப்ரெஷர் அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கம்ப்ரெசரோட ஒர்க்கு. ஸோ அந்த லோ ப்ரெஷர் வேப்பர் வந்து இன்லெட் போர்ட் வழியாக இந்த கம்ப்ரெஸ்க்குள்ளே வரும். ஸோ இந்த கம்ப்ரெசர் வந்து இந்த பிஸ்டன் கேன் பி மூவ்ட் ஃப்ரம் பிடிசி பாட்டம் டெப்த் சென்டர் டு டாப் டெப்த் சென்டருக்கு மூவ் ஆகும்போது அந்த வேப்பரோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, as well as டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவுட்லெட் போர்ட் வழியாக வந்து ஹை ப்ரெஷர் வேப்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஹை ப்ரெஷர் வேப்பர் வந்து கண்டென்சர் வழியாக பாஸ் ஆகும்போது lot of bends in condenser இதோட வளைஞ்சு போகும்போது here heat loss is happened. ஸோ ஹீட் லாஸ் வந்து எக்ஸாக்ட், அதாவது என்வாயர்மெண்ட்டில் இந்த ஹீட் இங்கேருந்து அப்சர்வ் பண்ண இந்த ரெஃப்ரிஜரண்ட் ஸ்பேஸ்லேருந்து அப்சர்வ் பண்ண ஹீட் வந்து டைரெக்டாக வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கண்டென்சரோட ஒர்க் வந்து ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தென் வார்ம் ஃப்ளூயிடு. ஸோ இதில் வந்து என்ட்ராகும் போது வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற வந்து வேப்பர் வந்து இது வழியாக போயிட்டு ஹீட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வார்ம் ஃப்ளூயிடாக வந்து மாறிடும். இங்கே வந்து இந்த கண்டென்சரில் என்ட்ராகும் போது அது வேப்பராக இருக்கும், எக்ஸிட் ஆகும்போது வார்ம் ஃப்ளூயிடாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் வழியாக இந்த கூல் ஃப்ளூயிட் வந்து எவாப்ரேட்டரில் வந்து பாஸ் ஆகுது. இந்த எவாப்ரேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டு ஃப்ளூயிடாக இருக்கும். இது ஒரு ரெஃப்ரிஜரண்ட் ஸ்பேஸில் வந்து பாஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி லேட்டன்ட் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அது எவாப்ரேட்டர் ஆஃப் இதுக்கு என்ட்ரு ஆகும்போது வந்து கோல்டு ஃப்ளூயிடாகவும் எக்ஸிட் ஆகும்போது வந்து வேப்பராகவும் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த வேப்பர் அகைன் வந்து கம்ப்ரெசருக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த கம்ப்ரெசர் அகைன் வந்து அதை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி கண்டென்சருக்கு வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அகைன் நடக்கிற ப்ராசஸ். இதுதான் வந்து வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷனில் நடக்கிற இட்ஸ் எ ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, அண்ட் தென் வேப்பர் அப்சார்ப்ஷன் வந்து same as working same like as the compression system. The vapor absorption is, ஸோ இதில் வந்து அதில் கம்ப்ரெசருக்கு பதில் இங்கே வந்து ஹீட் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் இம்ப்ரூவிங் த ப்ரெஷர். தென் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மோனியா அண்ட் தென் கோல்டு வாட்டர் இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் அம்மோனியா அண்ட் கோல்டு வாட்டர். ஸோ அந்த அம்மோனியா அண்ட் கோல்டு வாட்டர் வந்து ஹீட் பண்ணும்போது ஹை ப்ரெஷர் அம்மோனியா வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் வந்து கம்ப்ரெசருக்கு பதில் இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்சார்பர் மீன்ஸ் இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் அம்மோனியா அண்ட் கோல்டு வாட்டர். ஸோ இது வந்து ஒரு பம்ப் யூஸ் பண்ணி பம்பு மூலயமா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து அங்கே எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து மெக்கானிக்கல் கம்ப்ரெசர். ஸோ பம்பு வந்து யூஸ் பண்ணி இது வந்து சம்ப் பண்ணி இந்த ஜென்ரேட்டருக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஜென்ரேட்டரோட ஒர்க் என்னென்னா, ஜென்ரேட்டரில் வந்து ஹீட் சப்ளை பண்ணும்போது அந்த கோல்டு வாட்டரில் இருக்கிற அம்மோனியா வந்து என்னன்னா ஹீட் பண்ணால் அதனோட ப்ரெஷரை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இந்த அம்மோனியா பாசஸ் டு த கண்டென்சர் as well as the expansion valve இங்கே வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகி இங்கே வந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் எவாப்ரேட்டர்ஸ்க்கு வந்துடும். இங்கே தான் வந்து நம்ம கூலிங் ஏரியா. இங்கே வந்து இருக்கிற ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி
எடுத்துகிட்டு போயிட்டு பாஸ் பண்ணி இதில் அப்சார்பருக்கு வந்து அகைன் வந்துடும். அதர்வைஸ் இட் வில் பி சேம் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஸ் கம்ப்ரஸர் சிஸ்டம். அங்கே வந்து கம்ப்ரஸருக்கு பதில் இங்கே வந்து இந்த பம்ப் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் மிக்சர் ஆஃப் கோல்டு வாட்டர் அண்ட் அமோனியா யூஸ் பண்ணுறாங்க. அதை ஹீட் பண்ணும்போது அது ஹை ப்ரெஷராக அமோனியாவை கன்வெர்ட் ஆகிட்டு கண்டென்சர் வழியாக பாஸ் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் சேம் ப்ரொசீஜர் தான் வந்து மற்றதுக்கலாம். ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் வேப்பர் கம்ப்ரெஷன் அண்டு வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷனுக்கு என்ன டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏ ஒர்க்கிங் யூஸிங் த மெக்கானிக்கல் எனர்ஜி. வேப்பர் கம்ப்ரெஷன் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி மூலயமா வந்து ரன் ஆகுது. இது வந்து ஒர்க் ஆஸ் அ ஹீட் எனர்ஜி மூலயமா ஒர்க் ஆகுது. மெக்கானிக்கல் எனர்ஜின்றது என்னன்னா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறது தான் மெக்கானிக்கல் எனர்ஜி. இங்கே ரெஃப்ரிஜரேஷன் கெப்பாசிட்டி இஸ் லெஸ் தென் 1000 tons. இங்கே ரெஃப்ரிஜரேஷன் கெப்பாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் 1000 tons. COP is much higher. இங்கே COP is less higher. பம்ப் நாய்ஸ் இஸ் லெஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து டியூ டு கம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தென் சேஞ்ச் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் ஆர் மோர். இங்கே வந்து நோ லீக்கேஜஸ்ஸு. மெயின்டெனன்ஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இதில் வந்து ஹை, இதில் வந்து லெஸ்ஸு. ஸ்மாலர் சைஸ் இது, இந்த லார்ஜர் சைஸு. டியர் ஆர் மோர். இங்கே வந்து வியர் அண்ட் டியர் ஆர் லெஸ். ஓகே, தேங்க்யூ.